அதாவதுங்க நாங்க இப்பவே 5% ஜிடிபியில் சதவீதத்தில் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும்னு நாங்கள் உங்ககிட்ட ஆணையிடலை. ஆனால் அதுக்கு எய்ம் வச்சு வாங்க அப்படிங்கிறது போல தான் நாங்கள் சொல்கிறோம். அது கூடவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க ஜிடிபியில் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க தரப்பு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்கள் அதுக்கான யோசனைகளை இறங்கியிருக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப் அவர்கள் இதே அமெரிக்காவோட ஆளுகின்ற அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, எங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பாதியாக கம்மி பண்ணிக்கலாங்களா அப்படிங்கிறது போல் இவங்க யோசிச்சு இவங்க தரப்புலேருந்து ஒரு ஐடியாலஜியாக முன்னெடுத்து வச்சாங்க. யாருக்கிட்ட? ரஷ்யா கிட்டையும் சீனா கிட்டையும் நம்ம எல்லாரும் டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பாதியாக கட் பண்ணிக்கலான்னு. எதுனாலும் ரஷ்யா கூட ஒப்பந்தம் போனால் சீனாவையும் சேர்த்திக்கணும். இதுக்கு ரஷ்யா அதிபர் என்ன சொன்னால், சரிங்க நான் ஓகே ஒத்துக்கிறேன் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அவர் தரப்புலேருந்து வந்திருந்தாரு. ஆனால் அமெரிக்கா அந்த டைமில் வந்து இல்லை சீனாவும் வரணுங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. சீனா அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை பாணி, சும்மா தைவானில் கொண்டு வந்து ஆயுதங்களை குடிச்சிட்டே இருப்பீங்க, நாங்கள் என்ன வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு கேட்டிருந்தாங்க. குறைக்க முடியாது அப்படிங்கிற அவங்க தரப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்காங்க, பெருமளவில் எஸ்கலேஷன் வேணாம், உலக அமைதியை நிலைநாட்டலாம், அதுக்கான பவர் எங்ககிட்ட இருக்குது, அதை கொண்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் இங்கெல்லாம் முத்திக்கிட்டு பிச்சுக்கிட்டு எல்லாம் பெருமளவில் வெடிச்சிடும் போல தெரியுது. இந்த சமயத்தில் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணான்னா அப்புறம் திருப்பி பதட்டங்கள் எல்லா இடத்துல வரும்ல. இவரோட தாரக மந்திரமே என்ன, உலகத்தில் அமைதி கொண்டு வர வைப்போம் அப்படிங்கிறது போல தான். ஆனால் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, ஜிடிபிலேருந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. அது தெரிஞ்சதாங்க அவர் சொல்லுவார். சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கிழிச்சு குப்பையில் ஓட்டாச்சுப்பா தெரியாத உனக்கு அப்படிங்கிறது போல மாற்றி பேசினா ஆச்சரியப்படுறதுக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுவாது நிலைக்குமா இல்லை இதுவும் ஸ்கிராப்பா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. நான் மற்ற நாடுகள்லாம் சரிங்க நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, கூடுதலாக ஒரு 5% நாங்களும் பண்ணுற வரைக்கும் பார்க்குறோம் அப்படிங்கிற அவங்க சொன்னதுக்கப்புறமா பிம்பிளுக்கு பில்லா பின்னாலும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிடுவானான்னு கேள்வி இருக்குல்ல. ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு நாங்கள் கம்மி பண்ணிக்கிறேங்க நீங்கள் கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற திருப்பி கேட்பாங்களா அப்படிங்கிற கேள்வியில் இருக்குது. என்ன நடக்குன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரே வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் மாற்று கட்டத்தில். அடுத்து அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட களத்துக்கு வந்துடலாம். இந்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபிவி ட்ரோன்களோட இழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய இழப்புகள்ன்றது பெருமளவில் இருக்குது, அபரிவிதமாக இருக்குது. இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இந்த எஃபிவி ட்ரோன்களை வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, காக்கா குருவி மாதிரி போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தாக்குதல் பண்ணால் எப்படி அப்படிங்கிற கேள்வி நான் அந்த டைமில் வந்து சும்மா சொல்லியிருந்தேன். இப்போ அதையவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ரஷ்ய தரப்பு வந்து பெருமளவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, ரஷ்யா வந்து இந்த எஃபிவி ட்ரோன்களை ஹைப்ரிட் மோடில் வந்து வச்சுருந்துக்கிறாங்க. அதாவது அந்த ஸ்பின் இருக்கு இல்லைங்களா, அந்த மோட்டர் அது சுத்தம் போது வந்து பண்ணால் அதிகமான எனர்ஜி பேட்டரியிலேருந்து எனர்ஜி போயிடும். ஆனால் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆனதுன்னா இந்த எஃபிவி ட்ரோன்களாம் கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க. அது இப்போ ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் தானே, அதில் இன்னொரு இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது பேட்டரி பவர்டு இல்லாமல் எஃபிவி ட்ரோன்களை யூஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறதோட யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எஃபிவியில் இந்த கேபிள் ட்ரோன்கள் தானே, அந்த கேபிள் வழியாக வந்து கரண்ட்டை அனுப்பலாமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இது போல் வதந்திகள் வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்காலத்தில் வருதா என்னன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் இது போல் பல விஷயங்களும் சொல்லியிருந்தேன், எல்லாமே இப்போ கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம துப்பாக்கி வச்சு சுடுதுன்னு. ஏன்னா இப்போ பெருமளவில் உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட எஃபிவி ட்ரோன்கள் அந்த டெலிவரி ட்ரோன்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்டு இது போல விஷயங்கள்லாம் கொண்டு போய் சப்ளைஸ் கொடுக்கக்கூடிய ட்ரோன்களை குறி வச்சு அடிக்கிறது, குண்டுகள் போடக்கூடிய ட்ரோன் அடிக்கிறது, பெருமளவில் வீடியோ பதிவுகள் செல் லோட் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், உக்ரைன் வந்து இது போல பல வீடியோக்கள் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அந்த துப்பாக்கி சுடக்கூடிய ட்ரோன்கள் பெருமளவில் கை கொடுக்குது அப்படிங்கிற அவங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரோனை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமாக யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இப்போ நம்ம இந்த ட்ரோனுக்கு வருவோம். ஸோ இது போல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அதிக அளவில் இருக்குது. அதில் ஹைப்ரிட் மோடு, ரெண்டாவது அதுலேயே பவர் வர மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எதிர்காலத்தில் அப்படி ஏதாவது ட்ரோன் வருதான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ இந்த ட்ரோன் என்ன பண்ணுதுன்னா ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குது. ஸோ உட்காரும் போது பவர் சேவிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பெருமளவில் பேட்டரியோட யூசேஜ் கம்மியாகிறதுனால அந்த மோட்டர் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல நீட் இல்லை. ஸோ பேட்டரி வந்து கம்மியாகுது. ஸோ அப்படி கம்மியாகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு வண்டியோ இல்லை உக்ரைனோட வீரர்களோ வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டேன்டா அப்படிங்கிற போல எந்திரிச்சு போய் அடிச்சதுன்னா அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு தெரியாது அது வந்து சேஃபாக இருக்கக்கூடிய பகுதி. அது சுமி பகுதினா சுமியில் ரொம்ப டீப் இன்சைடு ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி. இதெல்லாம் ரஷ்யா களத்துலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி. இதைத்தான் சொல்ல வந்துடுது. அந்த டைமில் எஃபிவி ட்ரோன்கள் இருக்கிறதுனால வீரர்களுக்கு வந்து துளி கூட ரெஸ்டே இல்லை அப்படிங்கிறது போல. ஸோ அதுபோல் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய வீரர்களும் இது போல் ட்ரோன்களை வச்சு தாக்க முடியுது. இதுபோல் வெயிட் பண்ணி அடிக்கிறதுனால இழப்புகள் பெருமளவில் இருக்குது. முன்னாடிலாம் ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி டேமேஜ் ஆயிரும், ஸோ சீக்கிரமாக தீந்துடும். ஸோ தீண்டுறதுனால அந்த ட்ரோன்களை வீணாக போயிடும்.
ஸோ இப்போ இந்த ட்ரோன்கள்லாம் கொஞ்சம் பவர் சேவிங் மோடில் இருக்கிறதுனால ட்ரோனில் வந்து அதிக அளவில் தாக்குதல் பண்ணுறதுக்கு வீரியம். ஏன்னா இப்போ உட்காந்துட்டு இருக்கோம், திடீர்னு எதிர்த்தாப்புல வருது, நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டினோம்னா ஈஸியாக தாக்கிடலாம். முன்னாலாம் ட்ரோன் வந்து ரேஸ் மாதிரி போய் அடிக்கணும், வேகமாக போய் அடிக்கணும் இலக்கை நோக்கி. ஆனால் இப்போ அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வர்றாங்கன்னா மேலே ட்ரோனை தூக்கினோம்னாலே போய் அடிச்சிடும். ஸோ இது போல பல விஷயங்கள், பல ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கையாளுறாங்க. இது மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, இதில் இந்த பகுதியில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோமா இல்லையான்றதை அவங்களே காமிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுறாங்க. அந்த வீரர்கள், உக்ரைனோட வீரர்கள் வராங்க இல்லையா, அவங்க தெரிச்சு ஓடுறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் மாதிரி இருக்குது எல்லோ கலரில், பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம முதலியே சொல்லியிருப்போம் சேனலில். அதாவது இது எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, வலை மாதிரி போடுறது, நெட்டு போடுறது. ஸோ அப்படி நெட்டு போடுறதுனால என்ன ஆகுனா, அந்த நெட்டை தாண்டி உள்ளே வராது, உள்ள வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டு வந்துக்கலாம். இப்போ நெட்டை வந்து அந்த இடத்துல போட்டிருக்கணும். வெறும் பில்லர் மட்டும் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் சப்ளை லைனாக இருக்குது உக்ரைனுக்கு அப்படிங்கிறத அவங்களே காமிச்சு கொடுத்துட்றாங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு பாதியில் விட்டுட்டு போனால் எப்படி, பேஸ்மெண்ட் மட்டும் கட்டி வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வரப்போகிறோம்ப்பா பார்த்துக்குங்க அப்படிங்கிற போல ஒரு இண்டிகேஷனையும் ரஷ்யா கொடுத்துட்றேன். ரஷ்யா அதை பயன்படுத்தி இந்த வழியாக தான் வருவேன், நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன்ப்பா அப்படிங்கிற போல வெயிட் பண்ணி பார்த்து அடிக்கிறேன். இது போல் எல்லாத்தையுமே ரஷ்யாவுக்கு இன்டெலிஜென்ஸ் இவங்களே ஷேரிங் பண்ணிடுறாங்களே, வேலை பேஸ் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது போல பலர் வந்து பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். ஸோ இதெல்லாத்தையும் சீக்கிரமாக ரெக்டிஃபை பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா பெல்கிராட் பகுதியில் பில்டிங்ஸ்க்கே வள போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஆன்டி ட்ரோன் நெட் இருக்கு இல்லையா, பில்டிங்ஸ் தான் பெருமளவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பெல்கிராடு பகுதி, கர்ஸ்க் பகுதியெலாம் பெருமளவில் சண்டை இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா தரப்பில் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உதவ போகுது இந்த ஆன்டி ட்ரோன் நெட்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஆனால் இப்போ காலத்தில் இது போல் நெட்டு போட்டிருக்க இடத்துல ட்ரோன்கள் சிக்குதான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வீடியோ லோட் ஆகிருக்கும். ஸோ இது போல் FPV ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிக்கிக்குது. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அது சிக்கி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ட்ரோன் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. கேபிள் ட்ரோனாக அந்த கேபிளை கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ட்ரோன் பக்கத்தில் யாரோ ஒருத்தங்க நபர் வராங்க, ரஷ்யார் வராங்க அப்படின்னா வெடிக்க வச்சிடறாங்க. அதுபோல் மாற்றிடுறாங்க. அதாவது குண்டுகள் ஒரு இடத்துல போய் இம்பாக்ட் ஆனால் மட்டும்தான் வெடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இன்கேஸ் டெஸ்ட்ராய் மோடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர் நினச்சாருன்னா டெஸ்ட்ராய் பண்ண முடியுது. ஸோ இதனால் அந்த வலை டேமேஜ் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் அங்கே மாட்டியிருக்கு, அதை எடுத்துடலாம் அப்படின்னு யாராவது ஒரு வீரர் போகிறாங்க, உக்ரைனாக இருந்தால் ரஷ்யா இருந்தால் போகிறாங்க அப்படின்னா அது வெடிச்சிச்சுன்னா இழப்பை ஏற்படுத்தி. ஸோ இது போல விஷயங்கள்ல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இது எப்படி பண்ணலாம்னு கவுண்டரில் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ரோன்கள்லாம் இப்படி சிக்கி இருக்கு இல்லையா, ஸோ அப்படி சிக்கி இருக்கும்போது நீங்கள் கேபிளை கட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே விழுந்தால் இம்பாக்ட் ஆகும், வெடிச்சிடும். ஸோ இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ட்ரோன் சிக்குனாலுமே இருக்குது அப்படிங்கிறதோட பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதோட ஓவர் கம் எப்படி நடக்குது, என்ன மாதிரிலாம் நடக்கிறாங்க. ஒரு வேளை இது சிக்கி இருக்குன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கலாம் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், இதில் என்னதான் இருந்தாலும் அது பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிற வரைக்குமே அந்த ட்ரோனை தொடக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பொம்மை ட்ரோன்லாம் இருக்கு இல்லையா, கிரவுண்டு ட்ரோன் பொம்மை கார்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை வச்சு ட்ரென்ச்சுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க. அங்கே ஏதாவது வீரர்கள் இருக்காங்கன்னா ஹீட் சிக்னேச்சர், இந்த நம்ம போகிறோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு மனுஷங்க வராங்க அப்படின்னா ஹீட் அதை டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த குண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அது போலலாம் ட்ரோனில் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வருது. ஏன்னா அந்த ட்ரோன் வந்து அந்த இடத்துல ஆஃப் ஆகியிருக்கும், ஆனால் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடில் இருக்கும், அந்த ஹீட் சிக்னேச்சருக்கு மட்டும் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் யாராவது ஒரு நபர் அங்கே போகிறாங்கன்னா வெடிச்சிடும். ஸோ அந்த ஹீட்டை டிடெக்ட் பண்ணிச்சுன்னா வெடிச்சிடும். இது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே இழப்புகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தான் செய்கிறாங்க. ஒரு சைடு ட்ரோனை போட்டு என்னதான் தடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் இன்னொரு சைடு இது போலாம் நடந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன் இந்த ட்ரோனை கவுண்டர் பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன ஐடியாஸ்லாம் வருது அப்படிங்கிறது போல. ஏன்னா பல ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் விட்டுட்டு இருக்காங்க. அதில் இப்போ நெட்டு தான் வந்து பெருமளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. இருதரப்புலையும் இது இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு வேலை அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த நெட் வந்து பாதுகாக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த நெட்டு கை கொடுக்குது, இல்லை இதுவே பிரச்சனையாக மாறிடுதா, என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.